வணக்கம். நான் ராம். இது ஈரான் போரில் இன்று 69வது நாள். நேரடியாக இன்று நாம் செய்திகளுக்குள் செல்லலாம். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இஸ்ரேல் தாக்குதலில் லெபனானில் தொடர்ந்து உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஈரான் ஒப்பந்தம் செய்ய வராவிட்டால் ஈரானுக்குள் செம்மஞ்சள் நிற தீ எழும் என்று ட்ரம்ப் மிரட்டியிருக்கிறார். சீனாவினுடைய எண்ணெய் கப்பலை தூக்கிய ஈரான். நடந்தது என்ன? சீனா மற்றும் ஈரானுக்கு இடையிலான உறவுக்கு என்ன ஆச்சு? அதிர்ச்சி விவரம் உள்ளே. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே நடந்த மோதல்கள் மற்றும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நிறுத்தம் ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொண்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் நுழைய முயன்ற அமெரிக்காவினுடைய 3 கடற்படை அழிப்பு கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் படகுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக வாஷிங்டன் தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக ஈரானின் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஆனால் அமெரிக்கா தனது எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து கடற்கரை பகுதிகளில் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் ஈரான் பதிலடி கொடுத்ததாக ஈரான் கூறியது.